இங்கு மலை போல் குவிந்திருக்கும் நாணயங்களை பார்த்து அவை அனைத்தும் பொற்காசுகள் என்றோ அல்லது புதையலில் தோண்டி எடுக்கப்பட்ட மன்னர் காலத்து தங்கக் காசுகள் என்றோ நினைத்துவிட வேண்டாம். இவை அனைத்தும் மின்னுவதற்காக தங்க முலாம் பூசப்பட்டிருக்கும் போலி நாணயங்கள். இந்த போலி தங்க காசுகளை பல லட்சத்துக்கு விற்பனை செய்தவர்களைத்தான் போலீசார் பத்திரமாக காரில் ஏற்றியிருக்கிறார்கள். போலீசாரின் உடும்பு பிடியில் சிக்கியிருப்பவர்கள் சேட்டும் அவரது நண்பர் முகமது ஜாவிதும். 53 வயதான சேட்டு நாமக்கல் ராசிபுரத்தை அடுத்துள்ள சத்யா நகரைச் சேர்ந்தவர். இந்த பகுதியில் இருக்கும் கார்மெண்ட்ஸில் வேலை செய்து வந்திருக்கிறார். இதே ஏரியாவைச் சேர்ந்த இவரது நண்பர் முகமது ஜாவித் காயலாங்கடை நடத்தி வந்திருக்கிறார். இருவருக்கும் திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளனர். பார்க்கும் வேலையிலும் காயலாங்கடையிலும் போதிய வருமானம் கிடைக்காததால் ஏதாவது செய்து சீக்கிரம் பணக்காரனாகிவிட வேண்டும் என்ற பேராசை இருவருக்குள்ளும் இருந்திருக்கிறது. அதை பற்றியே இருவரும் சந்திக்கும் போதெல்லாம் பேசியிருக்கிறார்கள். அப்போதுதான் போலி தங்க நாணயத்தை தயார் செய்து ஏமாற்றி விற்கலாம் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். பெங்களூருவில் இருக்கும் ஒரு நண்பரை கூட்டு சேர்த்து கொண்ட இந்த கும்பல் தங்களிடம் கிலோ கணக்கில் தங்க நாணயம் இருப்பதாகவும் அதை லீகலாக விற்பனை செய்தால் பில், ஜிஎஸ்டி போன்ற பல்வேறு சிக்கல் இருப்பதால் இல்லீகலாக குறைந்த விலையில் விற்பனை செய்யவிருப்பதாகவும் ஒரு உருட்டு கதையை தயார் செய்திருக்கிறார்கள். அந்த மோசடி கதையை முதலில் சேட்டு அவருடன் கார்மெண்ட்ஸில் வேலை பார்த்து வந்த பத்மாவதி என்பவரிடம் கூறியிருக்கிறார். பத்மாவதி நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் ஓரளவு வசதி படைத்தவர். அதோடு பல லட்சங்களை அவரால் புரட்ட முடியும். இதை கணக்கு பண்ணிதான் சேட்டு முதல் உருட்டை பத்மாவதியை நோக்கி உருட்டியிருக்கிறார். அதோடு சாம்பிளுக்கு 2 தங்க நாணயங்களையும் பத்மாவதிக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை சோதித்து பார்த்த பிறகுதான் பத்மாவதிக்கு முழு நம்பிக்கை வந்திருக்கிறது. சேட்டு நினைத்ததைப் போலவே தங்க ஆசை பத்மாவதியை தூண்ட 1600 தங்க நாணயங்களை 20 லட்சத்திற்கு வாங்குவதாக பேரம் பேசி முடித்திருக்கிறார்கள். உடனே பெங்களூருவுக்கு சென்று தங்க நாணயங்களை வாங்கிக் கொண்டு ஊருக்கு வந்திருக்கிறார் பத்மாவதி. வீட்டுக்கு வந்த பிறகு தங்க நாணயங்களை சோதித்த பிறகுதான் அவை அத்தனையும் போலி என தெரிய வந்திருக்கிறது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பத்மாவதி நாமகிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். உடனே போலீசார் சேட்டையும் அவரது நண்பரையும் கைது செய்திருக்கிறார்கள். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் சொல்லியிருக்கிறார். சேட்டோட பேராசையும் பத்மாவதியோட தங்க ஆசையும் தான் இன்று அவர்களை துன்பத்தில் தள்ளியிருக்கிறது.